வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த திருட்டு குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறோம். திருட்டு குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆடியன்ஸுக்கும் சரி, அவங்க சப்ஸ்கிரைபுக்கும் சரி, நல்லா கேட்டுங்க. சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவனாக இருந்தால் இனி அவனுக்கு மருந்து வாங்காதீங்க. மருந்து வாங்க மாட்டாங்க, அவன் வந்து ஏமாத்துறான். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அந்த திருட்டு குடும்பத்தை பற்றி யார் சொன்னாங்கன்னா, டாக்டர் சொன்னாங்க. இவன் என்ன சொன்னாங்கன்னா, என்ன தைரியம் இருந்தால் டாக்டரோட நம்பர் போட்டிருப்பேன், நானும் டாக்டர் சேர்ந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னா. இது சொன்னாங்கன்னா திருட்டு குடும்ப இளவரசமாக திருட்டு தின்னி கருதி மேலும். அந்த அம்மா ஓடிடுச்சாட்டுக்குது, தலைமறைவாயிடுச்சாட்டுக்குது, எங்கே போச்சுன்னு தெரியல. கருதின்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மக்களை ஏமாற்றிட்டு வயிறு வாயை கருதின்ட்டுருக்கு. இந்த கருதி வயிறு வாயை வளர்த்தி அந்த வயிறு வாய் எப்போ வெடித்து செதற போகுதுன்னு இல்லை. இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்தை பார்த்ததில்ல. இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குது. அவங்க குடும்ப உறுப்பினர் உட்காந்துட்டு கறி சாப்பிட்டுக்கிறாங்க. இதுதான் அவங்க லட்சணம். எங்கே போச்சு அவங்க அம்மா எங்கே போச்சுன்னு தெரியல. வாய்களையே பேசும். அப்புறம் அந்த கோயிலை பற்றி பேசும், இந்த கோயிலை பற்றி பேசும். இனி எந்த கோயிலை பற்றியும் பேச முடியாது. மகன் ஒரு பக்கா திருடன், மருமகள் ஒரு சரியான திருடி. இப்படி திருடி தான் சம்பாதிச்சு போட்டு நீ காலையில் அந்த திருட என்ன பண்ணி இருக்கிறேன்னா, நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கிறேங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுற வச்சு தான் திங்கணும் அப்படிங்கிறத பிச்சை எடுத்துருக்குறா. மக்கள்கிட்ட ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறா. அப்புறம் அந்த டாக்டர் சொன்னால் நல்லா கவனிச்சிங்களா, அந்த ஆள் மறுபடியும் குடி, இந்த மருந்து சாப்பிட்டு குடிச்சிருக்கிறாங்க, மருந்து எப்படியாவது கொடுங்கன்ட்டு. இது யார் வந்து வாங்கினா, அந்த திருடி கரிதின்னி தங்கமயில் இல்லை, திருட்டு மயில். அதாவது நான் அன்னைக்கே தான் சொன்னாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. நான் பொய்யை சொல்லல, உண்மை தான் சொன்னேன். இந்த ஆளுக்கிட்ட மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்தோட விலை வந்து 1000 ரூபா. மஞ்சள் கலர் பேக்கெட்டு ஸ்கெட்செல்லாம் மறைச்சி வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் வாங்கி சொன்னேன். இவன் வந்து டாக்டரோட ஃபோன் நம்பர் போர்டில், பேர் போர்டில் எவ்வளோ ஒரு மோசடி பண்ணிவிட்டு இன்றைக்கி குடும்பம் உட்காந்துட்டு வந்து கருதின்ட்டுருக்குறாங்க. இப்போது இவங்க 2 நாளைக்கு முன்னாடி இவங்க தம்மை தூக்கு போட்டு செத்துருங்கடா அப்படின்னு. அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இருந்தால் போய் இவங்க தான் போய் சாகணும். எவ்வளோ ஒரு திருடன் இவங்கெல்லாம். எதுக்கு நீ கோயிலுக்கு போவாங்க? எப்படி கோயிலுக்கு போவாங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க? இது சொன்னதாகனா டாக்டர் அந்தாலும் ஒரு சரியான ஃப்ராடுங்க. திருப்பூர்லேருந்து பேசுகிறாங்க, பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறாங்க. சரியான ஃப்ராடுங்க. எங்கிட்ட வரதே இல்லை. மணிக்கணக்கில் நின்று தான் வாங்கிட்டு போவா. நீங்கள் சொன்னனால தான் மக்கள் நம்புவாங்க. இந்த வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது டாக்டர். எவ்வளோ ஒரு திருடன். அந்த இலவசனோட சப்ஸ்கிரைபர் தான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்கெல்லாம் வெக்கமான சூடு சுரடை எதாவது இருந்தால் கொஞ்சம் யோசிங்க. அது யாருக்கு சொல்கிறேன்னா, அந்த உமா மகேஸ்வரி, விஜயலட்சுமி, அப்புறம் பிரகா கிரியேஷன்ஸ், இவங்களுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இளவரசன் வந்து ஒரு ஆளை கத்தியை எடுத்து குத்துனாலுமே, அண்ணா சூப்பர்ண்ணா, உங்களை மாதிரி ஒரு வீரனை பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவான். இவங்களுக்கு தான் நான் கேள்வி எழுப்புகிறேன். இல்லை இவன் நினச்சிட்டா நம்மளை யாரும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளை எதிர்த்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இளவரசா நீ பொறுமையாக இரு. அப்புறம் இவங்க அம்மா சுல்தான்பேட்டை, திருப்பூர் மங்கலம் சுல்தான்பேட்டையில் தான் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆடியோ விரைவில் அவங்க அம்மா வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு இருக்கிற அதிகாரிக்கு அனுப்பப்படும். டெஃபினட்டாக அனுப்பப்படும். அப்புறம் ஒரு அக்கா கேட்டுருக்குது, நான் அவங்க அம்மாக்கிட்ட வந்து பணம் வாங்கினா, அக்கா தைரியமாக போங்க, நேராக திருப்பூர் பேட்டையில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் சென்ட் பண்ணி இருக்கிறேன். அந்த ஆஃபீஸில் தான் வேலை. போய் நாக்க பிடுங்குற மாதிரி அவங்க அம்மாட்ட கேளுங்க. இத்தனை பேர்த்த ஏமாற்றி சம்பாதிச்சிருக்காங்களே, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களான்னு கேளுங்க. சம்பாதிச்சு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துட்டு அந்த மருமகள்னு ஒரு திருடியை வீட்டுக்குள்ளே விட்டுக்கிறீங்களே, அந்த திருடினால்தான் இந்த இத்தனை பிரச்சனைக்கு காரணம். என்ன காரணம்னா, உழைச்சாப்பிட்றவங்க உழைக்காம உட்காந்துட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு வச்சப்பாங்க. 12,000 வரைக்கும் ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கிறாங்க. சம்பாதிச்சு என்னங்கிறன்னா, லைசன்ஸ் எடுத்தாச்சாமா, டாக்டர் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். என்ன தைரியம் இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. வேவு பார்த்துருக்கா. விக்னேஷ் விக்கி அப்படிங்கிற பேரில் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பைரவிக்காவோட இதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் டாக்டரோட மாமா பையன்,
சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்ட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து போலீஸ்க்கு உதவும் அந்த ஐடி வேறு யாரும் இல்லை. அந்த திருட்டு மகிழ் கரிதண்ணி காயத்ரி. நான் காயத்ரி வீட்டுக்கு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்படி ஒரு திருடிவே பெற்று வச்சுக்கிறீங்களே, இப்படி மக்களை ஏமாத்துற திருடி தான். நான் அந்த அம்மா திருடி தான் சொல்லுவேன். அவங்க அம்மாவுக்கு தான் ஒரே கேள்வி, உங்கள் பையனுக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகாதுங்க. என்ன காரணம்? உங்கள் புள்ள அத்தனை பாவம் செஞ்சுக்கிறான். பாவம்னா என்ன பாவம் தெரியுங்களா? மக்களை ஏமாற்றிட்டு புருஷனை பொண்டாட்டி வாட்ஸ்அப் வாங்காட்டி. இன்றைக்கி அந்த டாக்டரோட ஆடியோ எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணுங்கள். அந்த டாக்டரோட ஆடியோ நான் டெய்லி லிங்க் கொடுக்குறேன். நல்லா கேட்கணும். சத்தியமங்கலத்து போங்க. இளவரசன் ஒரு ஆம்பளையாக இருந்தால், இளவரசன் குடும்பம் ஒரு ஆம்பளையாக இருந்து சத்தியமங்கலம் வா, நானே வரேன். ஆனால் திரும்பி வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பீங்க. அதான் உண்மை. டாக்டர் தெளிவாக சொல்கிறாருங்க. இந்த ஆள் வந்து அந்த மருந்து சாப்பிட்டும் குடிச்சிட்டு வர்றாங்க, மறுபடியும் மருந்து வாங்கிட்டு போகிறாரம்மா. கேட்டால் மக்களுக்காக சேவை பண்ணுறாட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு சொல்கிறாருமா. இது சொல்கிறதாருன்னா சத்தியமங்கலம் டாக்டர். அந்த டாக்டரோட நம்பர் நான் வந்து மறுபடியும் போடுறேங்க. எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் பாருங்கள். இந்த இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்புறம் அவங்க தங்கை சேனலுக்கு ஒருத்தர் வந்து திருப்பி மெசேஜ் பண்ணிக்கிறாரு. யாருன்னா அந்த மானம் மரியாதையில் சக்திவேலுக்கு, அண்ணா நல்லா இருக்கிறீங்க. அந்த மெசேஜ் பண்ணதான இளவரசன். விரைவில் 2 பேர் சேருவாங்க. அப்போது இந்த பணத்தில் சக்திவேலுக்கு பங்கு இருக்குதான்னு கேட்டால் எழுதுன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் பேசாதவர் இப்போ பேசினா பங்கு இருக்குன்னு பங்கு போட்டிருக்குதான்னு நான் நினைக்கிறேன். அதான் காரணம். அந்த ஆள் வந்து சக்திவேல் என்கிற அயோக்கிய மனிதன் எத்தனை கமெண்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். யாரை பற்றினா இளவரசனை பற்றி. ஆனால் இப்போ வந்து ஒன்றும் தெரியாத ஆட்ட உட்காந்துட்டு நல்லவராட்ட வேஷம் போட்டுக்கிறேன். இளவரசனை பற்றி நாளுக்கு நாள் நான் வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுங்க. ஆனால் யாருமே நம்பலை. இப்போ வந்து டாக்டர் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியதில்லை. சத்தியமங்கல டாக்டரோட நம்பர் போஸ்டல் போட்டுக்கிறேன். நீங்கள் போய் கேளுங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. இளவரசனை பற்றி நாளுக்கு நாள் அப்டேட். இளவரசன் என்கிற திருட்டனுமே திருட்டு மயில் என்கிற கரிதினியை பற்றி நான் பேசுகிறேங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டதாருன்னா அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய பற்றி நம்ம பேசக்கூடாது. பாவம், ஒன்றும் தெரியாத குழந்தை. இவங்க திருட்டு பணத்தில் அந்த குழந்தைய வளர்த்துறாங்க, வாடகை கொடுக்குறாங்க. இவங்க ஹவுஸ் ஓனருக்கு ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஒரு திருடனை நீங்கள் குடி வச்சுருக்கீங்களே, நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையாகும். இந்த வீடியோ அந்த ஹவுஸ் ஓனருக்கும் பார்க்கணும். இந்தியன் படத்தில் வர மாதிரி ஒரு செடியை பிடுங்கினாத்தா மறு செடி வளராது. அதனால் கமலஹாசன் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் கொள்வார். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு திருடா யூடியூப்பில் இருக்கிற வரைக்கும் வலைதளம் உருப்படாது. நன்றி, வணக்கம்.